இன்னைக்கு நம்ம சுவை தரும் சமையல பார்க்க போற டிஷ் என்னன்னா சிக்கன் கிரேவி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாமா? 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். குக்கர்ல எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் வதக்கிட்டு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரையும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதுல சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நாங்க இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதை கழுவிட்டு இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கிடையிலே தேங்காய் கொஞ்சம் துருவிட்டு அதுல சோம்பு சேர்த்து அரைச்சி குக்கரை திறந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சோம்ல அதையும் இதுல சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்ம ரெசிபிக்கு செம்ம டேஸ்ட் தரும். அப்புறம் மல்லித்தலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம்.